அண்மை செய்தி, ஒரே சமூகத்தை சேர்ந்த ஆம்ஸ்ட்ராங்கை நான் ஏன் கொலை செய்ய போகிறேன் என்று தற்போது ஒரு அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது. அதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாகேந்திரன் என்பவர் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இதுகுறித்து முறையீடு செய்திருக்கிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆம்ஸ்ட்ராங்கை நான் ஏன் கொலை செய்ய போகிறேன் என்று நாகேந்திரன் என்பவர் தெரிவித்திருக்கிறார். வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள நாகேந்திரன் உள்ளிட்ட 27 பேர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, நாகேந்திரன் என்ன தெரிவித்திருக்கிறார்? விவரங்கள் என்ன? வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி கார்த்திகேயன் முன்பாக விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. அப்போது இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள நாகேந்திரன் உள்ளிட்ட 27 பேர் நேரில் ஆஜர்படுத்தப்பட்டார்கள். அப்போது வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் வழக்கறிஞர்களை நியமிக்க அவகாசம் வழங்கிய நீதிபதி விசாரணையை வருகிற டிசம்பர் 20ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருந்தார். அப்போது நீதிபதியிடம் முறையிட்ட முதல் குற்றவாளியாக இருக்கக்கூடிய நாகேந்திரன் வேலூர் சிறையில் இருந்து வருவதாகவும் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை தனக்கு செய்யப்பட்டிருப்பதால் நீண்ட தூரம் பயணிக்க முடியவில்லை என்றும், ஒரே சமூகத்தைச் சேர்ந்த ஆம்ஸ்ட்ராங்கை ஏன் கொலை செய்ய போகிறேன், 27 ஆண்டுகளாக நான் சிறையில் இருக்கும் தன்னை காவல்துறை சிறையில் வைத்தே கொல்ல பார்ப்பதாக குற்றச்சாட்டை வைத்தார். அப்போது நீதிபதி உணர்ச்சி பூர்வமாக இங்கு பேச வேண்டாம் என்றும், இந்த வழக்கின் விசாரணை நியாயமான முறையில் நடத்தப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். மேலும் வழக்கில் சாட்சி விசாரணை துவங்கிய பின்பாக நாகேந்திரனை சிறை மாற்றுவது தொடர்பாக பரிசீலிக்கப்படும் எனவும் தெரிவித்த நீதிபதி வழக்கின் விசாரணையை டிசம்பர் 20ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். குறிப்பாக நாகேந்திரன் நீதிபதி முன்பாக முறையிட்ட ஒரே கருத்து, ஒரே சமூகத்தைச் சேர்ந்த ஆம்ஸ்ட்ராங்கை நான் ஏன் கொலை செய்ய போகிறேன் என்று அவர் தரப்பில் முதன்மை அமர்வு நீதிபதி கார்த்திகேயன் முன்பாக தெரிவித்திருந்தார். அப்போதுதான் நீதிபதி குறுக்கிட்டு இங்கே எமோஷனலாக பேசக்கூடாது என்று நீதிபதி தெரிவித்தார். இதையடுத்துதான் இந்த வழக்கின் விசாரணையை 20ஆம் தேதி தள்ளி வைத்து நீதிபதி உத்தரவிட்ட நீதிபதி வழக்கின் விசாரணை நியாயமான முறையில் இங்கு நடத்தப்படும் என்றும் உறுதியளித்திருக்கிறார். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.